இயேசுவில் பிரியமான என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு மைய கருத்தாக கீழ்ப்படிதல் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3. சாமுவேல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். எவ்வாறென்றால், அந்த சிறிய வயதில் கடவுள் சாமுவேலை அழைப்பார். அதற்கு சாமுவேல் கூறுவார், 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அடியேன் அடியேன் என்றால் கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல். இதோ நான் இருக்கின்றேன் என்று சொல்லவில்லை, இதோ அடியேன் என்று கூறுகின்றார். எனவேதான் கடவுள் நிறைவாக சாமுவேலை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை சாமுவேல் கேட்கின்றார். கேட்டு அதன்படி நடப்பதன் மூலமாக சாமுவேலை ஆசீர்வதித்து இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தவும், சாமுவேல் மூலமாக இஸ்ராயேல் மக்களுக்கு அரசரை தேர்ந்தெடுக்கின்றார் கடவுள். இது எதனை குறிக்கின்றது? சாமுவேலின் கீழ்ப்படிதல் மூலமாக கடவுள் சாமுவேலை உயர்த்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் கலாத்தியர் மக்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் திருமுழுக்கு பெறுவதன் மூலமாக, இறைவனின் வார்த்தையை கேட்பதன் மூலமாக நீங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றீர். அப்படி கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலமாக நீங்கள் கிடைக்கின்ற பலன், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர். நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறுபாடும் இல்லாமல் கடவுள் முன்பாக சமமாக இருக்கின்றீர். ஏனென்றால் யூதர்கள் செல்வத்தில் சிறந்தவர்கள், கிரேக்கர்கள் நாணத்தில் சிறந்தவர்கள், அடிமைகள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வாழக்கூடியவர்கள். ஆண்கள் பெண்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இறைவனின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் அனைவரும் சமம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எந்த வேறுபாடும் கிடையாது என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் செயலை பார்த்து ஒரு பெண் கூறுகின்றார். லூக்கா 11வது அதிகாரம் இறைவார்த்தை 27, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். அன்னை மரியா பேறு பெற்றவர்தான். ஏனென்றால் அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார். லூக்கா அதிகாரம் 1 இறைவார்த்தை 38, நான் ஆண்டவருடைய அடிமை என்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்வை கடவுளுக்கு கையளிக்கின்றார். இதன் மூலமாக அவர் இறைவனின் தாயாக உயர்த்தப்படுகின்றார். எனவே அவருடைய தாய் பேறு பெற்றவர் என்று அந்த பெண்மணி கூறுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்தால் இன்னும் அதிகமாக பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். தன் தாயுடைய இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை யார் கேட்டு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். யாரை விட? தன் தாயை விட, இறைவனின் தாயை விட, அன்னை மரியாவை விட பேறு பெற்றவர் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அந்த இறை வார்த்தை என்ன? நமக்கு கூறும் இறை வார்த்தை இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும், பிற செய்யும் குற்றங்களை பொறுத்து வாழ வேண்டும். இதுதான் இறை வார்த்தை என்று நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். நம்ம எவ்வளவோ ஒருவர் துன்பப்படுத்தினாலும் சரி, கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவரை அன்பு செய்து மன்னித்து வாழ வேண்டும். இதுதான் இறைவனுடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். எனவே நாம் எப்பொழுது இறைவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமோ நாம் பேறு பெற்றவர்களாக, அன்னை மரியாவை விட பேறு பெற்றவர்களாக வாழும் என்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுத்துகின்றார். எனவே எந்த துன்பம் வந்தாலும் சரி, பிறர் நம்மை துன்புறுத்தினாலும் சரி, அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்து
கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து வாழ நாம் முற்படுவோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.